சார் இந்த மாநாடு வந்து தடைப்பட்டதுக்கு அது ஸ்டாலின் கிடைத்த வெற்றி அப்படின்னு பேசுறதை பார்க்க முடியுது. இது எப்படி வெற்றியை எடுத்துக்க முடியும்? ஏன் அப்புறம் யாருக்கு கிடைத்த வெற்றி? அது திராவிட மாடல் அரசு கிடைத்த வெற்றி தான். அப்புறம் ஸ்டாலின் கிடைத்த வெற்றி இல்லாமல் அப்புறம் என்ன பாஜக நயினார் நாகேந்திரன் கிடைச்ச வெற்றி நான் சொல்ல முடியும்? அவருடைய அரசு மக்கள் வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வேண்டும், திமுக தான் இந்த மண்ணை ஆள வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால சமூக நல்லிணக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் எடப்பாடிட்ட இருந்து மக்கள் அதிகாரத்தை பறித்தார்கள், ஏன் மீண்டும் ஓட்டு போடலைன்னா அவருக்கு நிர்வாக திறமை கிடையாது. இல்லை சார், இந்த கூட்டம் தடைப்பட்டதுக்கு என்ன வெற்றின்னு கேட்குது. கூட்டம் தடைபட்டதுக்குன்னா கல்வி தான் வந்து ஒருத்தனுக்கு, அதாவது கல்வி என்பது என்னென்னா அதிகாரத்திலே சாதாரண மனிதனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு அமைச்சராக இருக்கிறவர் உத்தரவு போடுறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா சாமானியனுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. இப்போ சாமானியனுக்கு எங்கே அதிகாரம் பிறக்கிறதுனா கல்வியின் மூலமாக ஒரு அதிகாரம் பிறக்கிறது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாருல, அவருக்கு அந்த அதிகாரத்தை எது தருகிறது? கல்வி தானே தருகிறது. அப்போ கல்வி என்பது சாமானிய மனிதனை அதிகாரத்தில் பங்கேற்க வைக்கக்கூடிய வேலை செய்கிறது. இவர் என்ன செய்கிறார்னா கல்வியை காவிமயமாக மாற்றுவதன் மூலமாக இந்துத்துவ சிந்தனைக்கு, காவிமயமாக்கப்பட்ட சிந்தனைகளுக்கு ஆள் பிடிக்கிற வேலையை, ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு ஆள் பிடிக்கிற வேலையை கல்வி நிலையங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரு. அதை ஒரு மதச்சார்பற்ற தத்துவத்தின், இன்றைக்கு வரைக்கும் இந்தியா மதச்சார்பற்ற நாடு தான், மதச்சார்பற்ற தத்துவத்தை பின்பற்றக்கூடிய திராவிட மாடல் அரசு அது ஏற்கலாம்.